முருகன் அருள் பெற என்ன செய்ய வேண்டும்? முருகன் அருளை பெற கந்த சஷ்டி கவசம் திருப்புகழ் தினசரி பாராயணம் செய்யுங்கள். சஷ்டி விரதம் மாதம் ஒரு முறை மற்றும் செவ்வாய்க்கிழமை வழிபாடு மிகச் சிறந்தது. கந்தர் அனுபூதி, ஓம் சரவணபவ மந்திரம் ஜெபித்தல், வேல் வழிபாடு மற்றும் பழனி, திருச்செந்தூர் போன்ற முருகன் ஆலய தரிசனம் மன அமைதியையும் தடைகள் நீங்கி நன்மைகளையும் தரும். முருகன் அருள் பெற எளிய வழிகள். ஓம் சரவணபவாய நமக, ஓம் குமாராய நமக, ஓம் வேலவா போற்றி. இந்த மந்திரங்களை தினமும் உச்சரியுங்கள். சஷ்டி திதி, கிருத்திகை நட்சத்திரம் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து முருகனை வழிபடுங்கள். கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், திருப்புகழ் ஆகியவற்றை தினமும் பாராயணம் செய்வதும் கேட்பதும் சிறப்பு. முருகனுக்கு செவ்வரளி மலர், சந்தனம் வைத்து ஆராதனை செய்து பால் பாயசம் நிவேதனம் படைக்கலாம். வேலினை முருகனாக கருதி வேலவா வேலவா என்று சரணடைந்து வழிபடுவது உடனடி பலன் கொடுக்கும். நம்பிக்கையுடன் 48 நாட்கள், அதாவது ஒரு மண்டலம் தொடர்ந்து வழிபாடு செய்வது முழு அருளை பெற்றுத்தரும். தாய் மனதுடன் கருணை புரியும் முருகப்பெருமானை இன்னுயிர் நீப்பினும் உமது பொன்னடி மறவேன் என்ற நம்பிக்கையுடன் வழிபட்டால் கஷ்டங்கள் நீங்கி ஞானமும் மங்கள வாழ்வும் உங்களுக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட முருகனை வணங்கினால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும்? நினைத்ததை நிறைவேற்றும் முருகன் வழிபாடு என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக நடைமுறை. முழு நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் வழிபாடு செய்தால் நாம் நினைத்தது எளிதில் நிறைவேறும். முருகனின் அருளால் அனைத்து நலன்களும் நம்மை சூழட்டும். முருகன் வழிபாட்டின் பலனாக மன அமைதி, நிம்மதி மற்றும் செல்வ வளம் கிடைக்கும். முருகனுடைய பக்தி மந்திரம் என்ன தெரியுமா? கேட்டதை தரும் முருகன் மந்திரம். ஓம் முருகா, ஓம் சரவணபவ, ஓம் சண்முகாய நமக, ஓம் முருகனே நமக, வேலவா வேலவா, ஓம் குமாராய நமக, ஓம் கந்தாய நமக, ஓம் சுப்பிரமணியாய நமக, ஓம் வேலாயுதாய நமக, ஓம் சுவாமிநாதாய நமக, ஓம் சரவணபவ ஸ்ரீ முருகனே நமக. பக்தர்களின் அபய குரலுக்கு ஓடோடி வருவாய் முருகா என்று முருகனின் அருளை தரும் சிறப்பு மந்திரங்களை பாராயணம் செய்யுங்கள். முருகனுக்கு உகந்த நாள், முருக பெருமானை வழிபட மிகவும் உகந்த நாள் இந்த செவ்வாய்க்கிழமையாகும். செவ்வாய் கிரகத்திற்கு அதிபதியான முருகனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து வழிபடுவது செவ்வாய் தோஷ நிவர்த்தி மற்றும் தைரியம், சகோதர ஒற்றுமை, சொத்து சேர்க்கை போன்ற நற்பலன்களை அள்ளி கொடுக்கும். முருகனுடைய காயத்ரி மந்திரம் ஞானம், தைரியம் மற்றும் தடைகளை நீக்கி முருகனின் அருளை பெற உதவும் சக்தி வாய்ந்த மந்திரமாகும். குறிப்பாக சஷ்டி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் இதை உச்சரிப்பது சிறந்தது. இந்த மந்திரம் அறிவு மற்றும் வலிமையை மேம்படுத்தி எதிர்ப்புகளை சமாளிக்கும் ஆற்றல்களை வழங்குகிறது. ஓம் தத் புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ சண்முக பிரச்சோதயா. பரம்பொருளான மகாசேனை நாயகனை முருகனை நாங்கள் தியானிக்கிறோம். அந்த ஆறுமுக பெருமான் சண்முகர் எங்கள் அறிவை ஒளிரச் செய்து வழிகாட்டட்டும். ஞானம் மற்றும் அறிவு வளரும், சிறந்து விளக்க உதவும். வாழ்வில் வரும் தடைகள் மற்றும் எதிர்மறை சக்திகளை நீக்கும். பயத்தை போக்கி தைரியத்தை அளிக்கும். தினமும் அல்லது செவ்வாய்க்கிழமை அன்று சஷ்டி நாட்களில் காலை மாலை இரு வேளைகளிலும் 11 அல்லது 108 முறை பாராயணம் செய்வது சிறப்பு. அடுத்ததாக முருகனை எப்படி வழிபட வேண்டும், முருகனுடைய பிறந்த நாள் எது என்று பார்க்கலாம். முருகன் பிறந்த நாளாம் வைகாசி விசாகம். பல்வேறு பிரசித்தி பெற்ற முருகன் கோயில்களில் அவருடைய பிறந்த நாளை மிகச் சிறப்பாக கொண்டாடுவார்கள். முருகனை எப்படி வழிபட வேண்டும்? முருகன் வழிபாடு கௌமாரம் என்று கூறிய செவ்வாய்க்கிழமை கார்த்திகை சஷ்டி தினங்களில் அதிகாலை நீராடி தூய ஆடை அணிந்து வீட்டில் முருகன் படத்திற்கு சந்தனம் குங்குமம் இட்டு மலர் தூவி ஓம் சரவணபவ மந்திரம் மோதி கந்த சஷ்டி கவசம் திருப்புகழ் பாடி பால் பழம் நிவேதனம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டி வழிபடுங்கள். தினமும் காலையில் நீராடி தூய்மையான மனதுடன் முருகப்பெருமானை தியானித்து ஓம் சரவணபவ அல்லது ஓம் நமோ நாராயணாய என சொல்லலாம். செவ்வாய்க்கிழமை கார்த்திகை நட்சத்திரம், சஷ்டி திதி, தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம் ஆகியவை முருக வழிபாட்டிற்கு உகந்த நாட்கள். முருகனுக்கு செவ்வரளி மலர்கள் ரொம்பவே பிடிக்கும். சிவப்பு நிற ஆடைகள், பால் பாயசம், பழங்கள் படைப்பது மிகவும் சிறப்பு.
உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். முருகன் படம் அல்லது சிலையை சுத்தமான இடத்தில் வைக்கவும். விபூதி, சந்தனம், குங்குமம் அணிவித்து தீபம் ஏற்றுங்கள். கந்த சஷ்டி கவசம் பாடி மலர் தூவி வழிபாடு செய்யுங்கள். கற்பூர ஆரத்தி காட்டி அரோகரா முழக்கம் எழுப்புங்கள். நல்ல வேலை கிடைக்க முருகனுடைய மந்திரம் என்ன என்பதை நாம் பார்க்கவிருக்கிறோம் சொந்தங்களே. அடுத்தடுத்து முருகனுடைய அந்த வாக்குகளை பற்றியும் நாம் கேட்கவிருக்கிறோம். முருகன் உங்களுக்கு தினமும் அருளக்கூடிய அருள்வாக்கு என்ன என்பதை அடுத்தடுத்த வீடியோக்களில் இனி நீங்கள் பார்க்கலாம். அதற்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முருகனை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னா ஓம் சரவணபவாய நமகன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. சொல்ல முடியாதவங்க முருகான்னு கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி, வணக்கம்.